வாழ்க்கை என்பது இணைந்திருப்பதுதான் வாழ்க்கை. பிரிந்திருப்பது என்பது வாழ்க்கை இல்லை. ஏன் இணைந்திருப்பது என்றால், இணைந்திருப்பது என்பதுதான் மானுடத்தினுடைய தொடக்கம். அப்படித்தான் இணைந்துதான் ஒரு குழந்தை உருவாகிறது. ஆனால் இணைந்திருப்பது என்பது ஆக்கப்பூர்வ சக்திகளோடு இணைந்திருந்தால்தான் வளர்ச்சி தரும். ஆக்கப்பூர்வமற்ற அழிவுக்குரிய சக்திகளோடு இணைந்திருப்பது என்பதுதான் நமக்கு வாழ்க்கையில் இகழ்ச்சியை தரும், மன மகிழ்ச்சி அற்ற தன்மையை தரும். இணைந்திருப்பது கனெக்ஷன்ஸ் ஆர் லைஃப். யாரோடு இணைந்திருப்பது, எந்த சக்தியோடு இணைந்திருப்பது, எதோடு இணைந்திருப்பது என்பதுதான் கேள்வி. எது வளர்ச்சி தருமோ, எது மலர்ச்சி தருமோ, எது மகிழ்ச்சி தருமோ, எது வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை தருமோ அவற்றோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சக்தி ஒன்று உருவாகிறது, ஒரு செடி ஒன்று வளர்கிறது, ஒரு குடும்பம் வளர்கிறது என்று சொன்னால் அங்கே பல ஆக்கப்பூர்வ சக்திகள் ஒருங்கிணைந்து ஒரு ஆற்றலை உருவாக்கி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகவே இணைப்பு என்பது வாழ்வு, பிரிந்து இருப்பது என்பது வாழ்வற்ற தன்மை. The death and life. Life is full of positive connections. Death is full of negative connections. ஆக்கப்பூர்வ சக்திகளோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை பெறுவது மகிழ்ச்சி தரும்.